வெல்கம் டு டே 14 ஆஃப் மை ஜேர்னி ஆஃப் கன்சிஸ்டன்சி நண்பர்களே. இந்த ஜேர்னிக்கு ஜேர்னி ஆஃப் கன்சிஸ்டன்சின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஜேர்னி ஆஃப் இன்கன்சிஸ்டன்சின்னு பேர் வச்சிருக்கலாம். சுத்தமாக கன்சிஸ்டன்சியே இல்லாமல் இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. மண்டே டே 1 அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில், அதாவது டியூட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். எங்கே மண்டே ஊர்லேருந்து வரோம், டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். டியூஸ்டே வந்துட்டு டயர்டாக இருக்குது, ஆஃபீஸ் வேறு போகணும், ரிஸ்க் எடுக்கணுமான்னு ரெஸ்ட் எடுத்தேன். வென்ஸ்டே வந்துட்டு இந்த 2 நாள் போச்சு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நாசமாக போச்சு நண்பர்களே. இந்த கடையில் நடுவில் இஷ்டத்துக்கு வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய டயட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஸ்லீப்பும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, என்னால் எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியல. ஸோ கம்மிங் வீக்காச்சும் இந்த டயட்டு, ஜிம்மு, ஸ்லீப்பு இது 3யாச்சும் மினிமம் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். என்னோடய கோலே வேறையாக இருந்தது. லேர்னிங் கொண்டு போகணும், ஜிம் கரெக்டாக கொண்டு போகணும், டயட் கரெக்டாக கொண்டு போகணும், இதனால் ஒரு ப்ராக்ரஸ் வரணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் என்னால் இப்போதைக்கு எதையும் பண்ண முடியாமல் இருக்குது. இது 3த்துலேயுமாச்சும் மினிமம், அதாவது இது டயட்டு, ஜிம்மு, ஸ்லீப் இது 3த்துலேயாச்சும் மினிமம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நாளையிலேருந்து கொண்டு போகணுன்ட்ருக்கேன் நண்பர்களே. ஸோ அகெயின் சொல்கிறேன், நாளைக்கு டே 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. பட் திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்ச்லேருந்து. நாளைக்கு டே 1. இப்போ இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம். நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா எஸ்ஐஆர். அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே ஓட்டுரிமை கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, விஜய் நான் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாக்குரிமையும் தேர்தல் ஆணையம் பறிக்க நினைக்குது அப்படின்ட்டு நான் சொல்லலை, சிஎம் ஸ்டாலின் அங்கிள் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற கட்சிகளும் ஏன் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க? அப்படி இதில் என்ன இருக்குது? எஸ்ஐஆர்னால் ஃபஸ்ட்டு என்ன, இது ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ டீட்டெயில் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் பை எலெக்ஷன் கமிஷன். அதாவது இப்போ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, உங்கள் பேர் இருக்குங்கிறதுக்காகவே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உண்மையிலே இருக்கீங்களா, உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, உங்கள் அட்ரஸஸ் கரெக்டாக இருக்கா, உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஓட்டிங் எலிஜிபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் he, she or they is a certified voter அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் நமக்கு அப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதோட நீட் எனக்கு இதுதான் வருஷம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, அப்டேட்டட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுன்னு வருது, அதில் போய் நான் செக் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு இப்போ இதை வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அது இதுன்னு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ டெல் யூ வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ எங்கள் தாத்தா இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வரைக்குமே ஓட் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி இஸ் நோ மோர் இன் 2025. இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான், ஹி இஸ் ஆல்ரெடி நோ மோர். இப்போ நான் போய் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் இந்தாங்க எங்கள் தாத்தாவோட டெத் சர்டிஃபிகேட், அவரோட பேரை எப்படியாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுங்க, அவர் இறந்துட்டாரு அதனால் அவர் ஓட் பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான்ட்டு இல்லை, பெரும்பாலான மக்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த டிசம்பர் ஜானில் வந்துட்டு ஒரு அப்டேட்டட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு அவரோட பேர் ஸ்டில் இருக்கும், எதுலேயுமே பெருசாக அஃபெக்ட் ஆகிருக்காது, ஸ்டில் அது அப்படியே இருக்கும். 2026 எலெக்ஷன்ஸ் வரும்போதும் அவரோட பேர் இன்னும் இருந்திருக்கும். எய்தர் அவரோட ஓட்டு கேஸ்ட் ஆகாத ஓட்டாக இருக்கும், ஆர் இன்னொன்னா இருக்கும். நான் அப்புறம் சொல்கிறேன். இதனால என்ன ப்ரோ பிரச்சனை? அவர் பெயர் பாட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, அட்லீஸ்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டாவது அவர் பேர் இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன ப்ரோ அவர் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேர் இஸ் 2 டிஸ்அட்வான்டேஜஸ். நம்பர் 1, இப்போ வந்துட்டு இவரோட பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது, பட் கேஸ்டே ஆகலை, அந்த அவரோட ஓட்டே கேஸ்ட் ஆகலை. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எலெக்ஷன்லேயும் 70% போலாயிருக்கு, 80% போலாயிருக்கு, ஆர் 60% போலாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ 70% போலாயிருக்கு அப்படின்னா 30% போலாகலை. அந்த போலாகாத ஓட்டில் எங்கள் தாத்தாவோட ஓட்டு இருக்கிற மாதிரி தான். இப்போ போலாகாத ஓட்டில் அவரோட பேரை வச்சு என்ன பண்ணுறது? அவரால் டெக்னிக்கலி ஓட்டும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் லிட்டரலி நாட் அ ஓட். அப்போ இது வந்துட்டு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜை குறைக்குது. அப்படிங்கிறப்போ எலெக்ஷன் கமிஷனோட ரெப்புடேஷனுக்கு இது ஒரு பேட் மார்க்காக இருக்கும். அதாவது இவங்களால் இத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட வைக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். இது வந்துட்டு அவங்க சைட்லேயும் சரி, இது தேவையில்லாத ஓட்டு தானே, அது வந்துட்டு அதனால்
இதனால் எஸ்ஏஆர் தேவை. நம்பர் 2 என்னென்னா, இப்போ எங்கள் தாத்தா சிட்டி சைடில் இறக்காமல் ரூரல் சைடில் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். சிட்டி சைட்லையும் இதனால் நடக்காமல் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டில் ரூரல் சைடில் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். அவரோட ஓட்டு கள்ள ஓட்டாக போடப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது எங்கள் தாத்தா செத்துமே ஓட்டு போட முடியும் டெக்னிக்கலி. சொன்னாரு ஒரு ஆண்டாறு பூத்துக்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமரவை ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போறியா. இது வந்துட்டு தேவையில்லாத வேலை. இதனால் டெமோக்ரஸிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. ஸோ இதுக்காகவும் எஸ்ஐஆர் தேவை. அப்புறம் ஏன் ப்ரோ எஸ்ஐஆர் எல்லோரும் எதிர்க்கிறாங்க? ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி வரைக்கும் ஏன் எல்லோரும் அப்போஸ் பண்ணுறாங்க? ஏன் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடத்தப்படுற முறைகளும் சில பல விஷயங்களும் தான். 4 முக்கிய காரணங்களால் இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலாக பார்க்கப்படுது. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங். எலெக்ஷனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ டேட் வந்துட்டு 23rd of November. இன்னும் 6 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அவசரமாக எதுக்கு பண்ணுறீங்க? அதுவும் வந்துட்டு 1 மந்த்க்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. 1 மந்த்க்குள்ளே தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வீடுகள் இருக்குது? அத்தனை வீட்டுக்கும் போய் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு 500 ஹவுசஸ்க்கு போய் இவங்க கணக்கெடுக்கணும், ஃபார்ம் கொடுக்கணும், ஃபார்மை திரும்பி வாங்கி இது பண்ணணும், லைக் ரிவைஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் வருதுன்னு நான் கேள்விப்படுறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிஎல்ஓ 30 வீடு கவர் பண்ணுறதே பெரிய விஷயம். 500 ஹவுசஸ் போய் கவர் பண்ணுறது சாத்தியமில்லாத விஷயம். திஸ் கம்ஸ் டு மை செகண்ட் பாயிண்ட். நம்பர் 2 வந்துட்டு என்னென்னா, ரிஸ்க் ஆஃப் ஓட்டர் டிலீஷன். இப்போ இது மாதிரி பிஎல்ஓ எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது அப்படிங்கிறதுனால சில பேரை ஒமிட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன், அந்த நேரத்தில் பிஎல்ஓ வந்துட்டாங்க அப்படின்னா என்னால் அந்த ஃபார்மை இது பண்ண முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோடய ரைட்ஸ் வந்துட்டு பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க மல்டிபிள் டைம்ஸ் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதனால் என்னோடய வாக்குரிமை பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் லீகல் அண்ட் ப்ரொசீஜரல் கன்சர்ன்ஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸோ இல்லை இந்த ப்ரொசீஜரோ வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஒரு எலக்ட்ரல் ரூல்ஸையும் தாண்டி தேவையில்லாத இன்ஃபர்மேஷனையும் டிமாண்ட் பண்ணுது. இதனால் நான் எந்த சைடு இருக்கிறேன், எந்த பார்ட்டி இருக்கேன், எந்த பார்ட்டி அலைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. இதன் மூலம் என்னோடய ஓட்டுரிமையை அவங்க பறிக்க நினைக்கிறாங்க. இப்போது நான் வந்துட்டு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு ஆதரவான நிலையில் இருந்தேன் அப்படின்னா என்னோடய ஓட்டுரிமையை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. என்கிட்ட இன்னும் எது மாதிரி எந்த கேள்வியும் கேட்கப்படலை, என்கிட்ட எந்த ஃபார்மும் இன்னுமே கைக்கு வரலை. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐம் ஜஸ்ட் ஹியரிங் ஃப்ரம் பீப்புள். நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்யூஸ். இப்போது இந்த எதிர்கட்சிகள்லாம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்துட்டு பொலிட்டிக்கலி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு தேவையான, அதாவது ரூலிங் பார்ட்டி ஆர் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஓட்டர்ஸை ஆட் பண்ணவோ, இல்லை தேவையில்லாத ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணவோ, இல்லை தேவையில்லாத ரீஜன்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு எஸ்ஐஆர் பற்றி லைக் எஸ்ஐஆரோட ஃபார்ம்ஸ் இது பண்ணாமல் இருந்தால் அவங்களோட ஓட்டெல்லாம் தேவையில்லாமல் வீணாக போயிடும். அப்படி வீணாக போச்சுன்னா அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பார்ட்டி வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது மாதிரி பொலிட்டிக்கலி மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் இதை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐஆரை சுற்றி இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குதுன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். இதை பார்க்குற நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ண என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு கையில் இன்னும் அந்த ஃபார்ம் வரலை. எனக்கு கிளியரான ஒரு டீட்டெயில் யாருமே இது வரைக்கும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லலை. நானும் ஒரு ஓட்டர் தான். நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2021 ஸ்டேட் எலெக்ஷன், 2021 கவுன்சிலர் எலெக்ஷனு, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், இந்த மாதிரி 4 எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் எனக்கு யாருமே காண்டாக்ட் பண்ணி ஓட்டர்ஸ் பற்றி ஆர் இந்த எஸ்ஐஆர் பற்றி யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லலை. இதை பார்க்குற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இல்லாமல் பல யூடியூபர்ஸ் இதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் இதை எப்படி ஃபில் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க.
நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எப்படியாவது உங்களோட நேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஆன்லைனில் ஃபில் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிட்டேன். நீங்கள் எப்படியாவது உங்கள் நேமை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ரிமெம்பர், யூ ஹாவ் டு சூஸ் யோர் ஓன் கிங். அதுதான் டெமோக்ரஸி. இப்போ உங்களுக்கு அந்த சூஸிங் ரைட்ஸே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதை பற்றி எனக்கு என்ன ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் ப்ரோ அப்படின்னா நினச்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அரசியலில் இன்வால்வ் ஆகலைன்னா உங்கள் லைஃப்பில் அரசியல் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு லெனின் சொல்லியிருக்காரு. ஸோ மைண்ட் தட். மேலும் வேறு ஏதாவது வீடியோஸ், வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போ நான் இது சண்டே இது மாதிரி போடுறேன். இது நல்லா போகும்னு நம்புகிறேன். நான் நல்லா போகும் இந்த சென்ஸ் வியூ அதுபடி சொல்லலை. நான் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போவேன் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்களே. ஹாப்பி வீக்கெண்ட் முடிஞ்சுது. ஸோ ஹாப்பி வீக் அஹெட். குட் நைட்.